குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழியின் 30ஆம் நாள் பூஜை. இன்னைக்கு மார்கழியின் 30ஆம் நாள் பூஜை, நிறைவு விழா பூஜை. வீட்டில் இருக்கிறத நான் வச்சு இது பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று அழகான 30 தேவர்கள் தொழும் இந்த மார்கழி மாத தனுர் மாத மிக புனிதமான மாதத்தின் இறுதி நாளை நாம் எட்டிவிட்டோம். ரொம்ப அழகாக எல்லாமே நம்மளால் முடிந்ததை நான் செய்தேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீரங்க நாத பெருமான் பாத கமலங்களே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இது நாம் இன்னைக்கு 30ஆம் நாள் திருப்பாவை. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீயலையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடியிலே சரணம். இப்படி 30ஆம் நாள் பாசுரத்தை நாம் நிறைவு செய்து இந்த தனுர் மாதத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். மிக அழகான இந்த மாதத்தின் இறுதி நாளை நாம் எட்டிவிட்டோம். 30 ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கேன் உணர்கரிய நுண்ணருவே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும்மை காவலனே காண்பரிய பேரொழியானே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொலியார் சொல்லாத நுண்ணுணர்வாய். இப்படி 30ஆம் நாள் பாசுரத்தை நாம் சொல்லி நிறைவு செய்துவிட்டோம். இன்று சர்வ ஏகாதசி. இன்னைக்கு பெருமாளுக்குரிய சர்வ ஏகாதசியும் உண்டு. போகி பண்டிகை. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தங்கப்பல்லக்கில் தங்கக்கவசம் அணிந்து மாலை நேரம் ஆன்றோறும் பல்லக்கில் பவனி. மதுரை கூடல் அழகார் பெருமாள் புறப்பாடு. இன்னைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் ஏகாதசியும் கூட. சர்வ ஏகாதசி, போகி பண்டிகை, சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். நாளை தை 1. தை பிறந்தால் வழி பிறக்கும் நமது கஷ்டங்கள் அனைத்தும். தைப்பொங்கல். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். காலை மணி 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பொங்கல் வைக்க உத்தமம். நாளைக்கு இராணுவ தினம், அரசு விடுமுறை. நாளை தொடர்ந்து நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல்னு லோக்கல் விடுமுறை விடுவாங்க. நாளைக்கு இராணுவ தினம், அரசு விடுமுறை. நாம் இராணுவத்தை இராணுவ வீரர்கள்லாம் இப்போல்லாம் அவ்வளவு ஒருத்தராக ஏதாவது ஒரு இதில் உயிரிழக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் செய்திகளில். அந்த இராணுவ தினத்திற்கு இராணுவம் இல்லைன்னா நம்ம நாடே இல்லை. பாதுகாப்பு நலன் இது. அதனால் நம்ம இராணுவ தினத்தை அனைவருக்கும், இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. போகி பண்டிகை தை 1. அதாவது இன்று போகி பண்டிகை. நாளை 15ஆம் தேதி தைப்பொங்கல். அதாவது சூரிய பொங்கல். சூரியனை வந்தனம் செய்கின்ற அந்த ஒரு புண்ணிய உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை 1ஆம் தேதி. அதற்கு பிறகு மாட்டுப்பொங்கல். அதற்கு பிறகு மாத சிவராத்திரி, உழவர் திருநாள் அன்று வருது. அதற்கு பிறகு தை அமாவாசை. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு சிலர் முன்னோர்கள் வழிபாடு செய்வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக மிக மகிழ்ச்சியான இந்த ஒரு சந்தோஷத்தை இந்த மார்கழி மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் தையை வரவேற்போம். அழகான புனிதமான மார்கழிக்கு விடை கொடுத்து நாம் தையை வரவேற்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீரங்க நாத பெருமானின் பாத கமலங்களே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நயமாக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் செங்கன் பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேறே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திரலோகம் அவளும் அச்சுவை பெறினும் என்ற நரகமா நகருளானே. பாரிலின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே. இப்படி என்னுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று இந்த மார்கழி பெருவிழாவின் மிகப்பெரிய எனது விண்ணப்பமாக ஆண்டாள் திருவடிகளிலும் ஆழ்வார் திருவடிகளிலும் ஸ்ரீமதே ராமானுஜாய் திருவடிகளிலும் ஸ்ரீரங்கநாத பெருமானின் திருவடிகளிலும் எனது கோரிக்கையாக விண்ணப்பமாக வைக்கின்றேன். இவற்றை எனக்கு தீர்த்து கொடுப்பாராக என்று பாத கமலங்களின் சரணடைந்து கேட்கின்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இது நம்ம என்னன்னு பார்க்கலாமா? இது தவசிக்கீரை மருத்துவ குறிப்புகள். இருமலை குணமாக்கும். எலுமிச்சை இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துகிறது. அல்சரை சிறந்த மருந்து நெல்லிக்காய். வாயு தொல்லையை நீக்க வெற்றிலை சிறந்த மருந்தாக விளங்குகிறது. எடுத்து அதேதான். சுக்கு, வெள்ளை மிளகு மற்றும் திப்பிலி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு நீங்கும். வெள்ளை பூசணி சாறு அருந்தி வர குடல் புண் குணமாகும். கம்பு உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய சிறுதானிய உணவு வகைகளில் ஒன்று. கேழ்வரகு உடல் உஷ்ணத்தை தணிக்கும் சிறுதானியமாகும். கொத்தமல்லி சாறு தினமும் அறிந்து வர அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தும். கொத்தமல்லி சாறு புதினாலாம் அவ்வளவு சிறந்த ஒரு இது. நீங்கள் அந்த சாறு அதில் தண்ணியில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குடிக்கலாம். ஜீரக தண்ணி இந்த வயிற்றில் இருக்கிற அத்தனை பொறுமல், வயிற்று புழு, பூச்சி எதுவுமே இருக்காது. நம்ம அவ்வளோ சிறந்த மருந்து. கொத்துமல்லி நீரில் போட்டோ அரைத்தோ, புதினாவை அரைத்தோ குடிப்பது, அதே மாதிரி ஜீரக தண்ணி குடிப்பது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ குறிப்புகள். நமது உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு பெருசு. முதல்ல நம்மளோட காலை கடன்கள், அதாவது ஒன் பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் கரெக்டாக போயிட்டாலே நம்ம உடம்புல எந்த விதமான இது இருக்காது. அரிப்பு வந்தாலே வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு பாவக்காய், பாகற்காய், அந்த நம்ம காய்கறிகளில் பாகற்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு நாள் பொரியலோ குழம்போ வச்சு அந்த கசப்போட வயிற்றில் பூச்சி இருக்காது. அதனால் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. காலைல எழுந்த உடனே காலை கடன் நிம்மதியாக 1 பாத்ரூம் 2 பாத் போயிட்டாலே உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு உண்டானது இது பீட்ரூட் ஜூஸு வச்சு பூவாழைப்பழம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னாவே மலச்சிக்கல் இதாகிடும். அதை அப்பொழுது தேக்கி வைக்காமல் அப்பொழுதே உடனே நாம் வெளியேற்றி நமது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். அதுதான். எங்கேயாவது காலில் உடம்புல தடிப்பு, பூச்சி, அரிப்பு ஏற்பட்டால் வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பூச்சி வராமல் நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இதுதான் நமது உடல் ஆரோக்கியத்தின் முக்கிய குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெயிலில் அதிகம் போகாதீங்க, ரொம்ப குளிராக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.